guys, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாம இந்தியாவோட டாப் 5 ETFs ஒரு கம்ப்ளீட் டீப் டைவா பார்க்க போறோம். AUM என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஏன் இம்பார்ட்டன்ட், ட்ராக்கிங் எரர்னா என்ன, ஒவ்வொரு ETFும் யாருக்கு சரியா இருக்கும், அது சைக்கிளிக்கலா இருக்குமா இல்லையா, அண்ட் கடைசியா ETF ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை விட ஏன் பெட்டரா இருக்கும்னு எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். வீடியோ முழுசா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். AUM அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். இது என்னன்னா அந்த ETFல மொத்தம் எவ்வளவு மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு காட்டும். AUM அதிகமா இருந்தா அந்த ஃபண்ட் பாப்புலரா இருக்கு, லிக்விடிட்டி நல்லா இருக்கும்னு அர்த்தம். அதாவது நீங்க பை பண்ணும்போது செல் பண்ணும்போதும் ஈஸியா சரியான பிரைஸ்ல டிரான்சாக்ஷன் நடக்கும். AUM கம்மியா இருந்தா ஃபண்டை ட்ரேட் பண்றது கஷ்டமா இருக்கலாம், பிரைஸ் ஃபிளக்சுவேஷனும் அதிகமா இருக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஏன் இம்பார்ட்டன்ட்? சிம்பிளா சொன்னா ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்கு நீங்க கட்டுற ஆனுவல் ஃபீ இது 0.05% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா 1,00,000க்கு வருஷத்துக்கு 50 ரூபாய் தான். ஆனா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 to 2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதே 1,00,000க்கு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் கட்டணும். இது ஒரு வருஷத்துக்கு சின்னதா தெரியும், ஆனா 20 வருஷம் காம்பவுண்ட் ஆனா இந்த டிஃபரன்ஸ் உங்க ஃபினான்ஷியல் கார்பஸை 30 to 40% வரைக்கும் இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா உங்க ரிட்டர்ன்ல அதிக பங்கு உங்ககிட்டயே இருக்கும், ஃபண்ட் மேனேஜருக்கு போகாம. ட்ராக்கிங் எரர். ETFன்ற முழு வேலை என்னன்னா அது ஃபாலோ பண்ற இண்டெக்ஸை லைக் நிஃப்டி 50 எக்ஸாக்டா ரெப்ளிகேட் பண்றது. ஆனா பிராக்டிக்கலா ஸ்மால் டிஃபரன்சஸ் வரும். ஃபீஸ், கேஷ் ஹோல்டிங், ரீபேலன்சிங் டைமிங்னால. இந்த டிஃபரன்ஸுக்கு தான் ட்ராக்கிங் எரர்னு பேரு. ட்ராக்கிங் எரர் குறைவா இருந்தா அந்த ETF இண்டெக்ஸை டைட்டா ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். இது கம்மியா இருக்கிற ETF சூஸ் பண்றது நல்லது. சரி, இப்ப டாப் 5 ETFs டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி பீஸ், நிப்பான் இந்தியா ETF, நிஃப்டி 50 பீஸ். இது இந்தியாவோட டாப் 50 லார்ஜ் கேப் கம்பெனிஸை ட்ராக் பண்றது. HDFC பேங்க், ரிலையன்ஸ், TCS மாதிரி கம்பெனிஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வெறும் 0.04%. AUM 57,000 crore rupeesக்கும் மேல. இந்தியாவோட மோஸ்ட் லிக்விட் ETFsல ஒன்னு. 5-year ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் ரஃப்லி 10 to 11%. இது யாருக்கு சரியா இருக்கும்? பிகினர்ஸ்க்கும் கோர் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்க்கும். கான்செப்டை பார்த்தா இது நான் சைக்கிளிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா 50 வேற வேற செக்டர்ஸ்ல டைவர்சிஃபைடா இருக்கு. சோ ஒரு செக்டர் ஃபாலோ ஆனாலும் மொத்த ஃபண்ட் அதிகமா அஃபெக்ட் ஆகாது. செகண்ட் ஒன், ஜூனியர் பீஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF. இது நிஃப்டி 50க்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் 50 கம்பெனிஸை ட்ராக் பண்ணும். நாளைக்கு டாப் 50க்கு வரக்கூடிய கம்பெனிஸ். 5-year ரிட்டர்ன் ரஃப்லி 14 to 15%. நிஃப்டி பீஸை விட அதிகம். இது யாருக்கு சரியா இருக்கும்? ஹை growth வேணும், கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் எடுக்க ரெடியா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு. கான்செப்டா இது செமி சைக்கிளிக்கல். ஏன்னா இதுல மிட் சைஸ் கம்பெனிஸ் அதிகம். அவங்க எக்கனாமிக் சைக்கிள்ஸை பொறுத்தவரை நிஃப்டி 50 கம்பெனிஸை விட அதிகமா ஸ்விங் ஆவாங்க. தேர்ட் ஒன், பேங்க் பீஸ், நிஃப்டி பேங்க் ETF. இது HDFC பேங்க், ICICI பேங்க் மாதிரி டாப் பேங்கிங் ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.19%. AUM 8,300 கோடி அளவுக்கு. இது யாருக்கு சரியா இருக்கும்? பேங்கிங் செக்டர்ல ஸ்பெசிபிக்லி புல்லிஷா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு. கான்செப்டா இது ஹைலி சைக்கிளிக்கல். ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கிரெடிட் growth, எக்கனாமிக் சைக்கிள்ஸை டைரக்டா ஃபாலோ பண்ணும். எக்கனாமி நல்லா இருக்கும்போது பேங்க்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்லோ டவுன் வந்தா இதுவும் ஃபாஸ்டா ஃபாலோ ஆகும். டைவர்சிஃபிகேஷன் கம்மி, ஏன்னா ஒரே ஒரு செக்டர். ஃபோர்த் ஒன், கோல்ட் பீஸ், கோல்ட் ETF. இது பிசிக்கல் கோல்ட் பிரைஸை ட்ராக் பண்ணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.79 to 0.81%. மற்ற ETFs விட அதிகம். கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட் தான் இதுக்கு காரணம். ரீசன்ட் 5-year ரிட்டர்ன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, 20%க்கும் மேல. இது யாருக்கு சரியா இருக்கும்? போர்ட்ஃபோலியோல ஸ்டெபிலிட்டி, இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் வேணுங்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு. கான்செப்டா இது நான் சைக்கிளிக்கல். மேலும் கவுண்டர் சைக்கிளிக்கலா கூட இருக்கும். ஏன்னா எக்கனாமி அன்சர்டனா இருக்கும்போது, ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கோல்ட் டிமாண்ட் பொதுவா ஜாஸ்தி ஆகும். சோ இது ஒரு போர்ட்ஃபோலியோல பேலன்ஸ் பண்ற டூல். ஃபிஃப்த் ஒன், மோட்டிலால் ஓஸ்வால், நாஸ்டாக் 100 ETF. இது US டெக் ஜாயின்ஸ், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா இதுல இன்டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண வழி தரும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5 to 0.6%. 5-year ரிட்டர்ன் ரஃப்லி 19%. இது யாருக்கு சரியா இருக்கும்? போர்ட்ஃபோலியோல இன்டர்நேஷனல் குளோபல் டைவர்சிஃபிகேஷன் வேணுங்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு. கான்செப்டா இது growth சைக்கிளிக்கல். டெக் செக்டர், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்து பீரியட்ஸ்ல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகும்.
கூடுதலா டாலர் ரூபி கரன்சி ரிஸ்க்கும் இருக்கு. இப்ப முக்கியமான கேள்வி, ETF ஆக்சுவல் மியூச்சுவல் ஃபண்டை விட ஏன் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு பெட்டர் சாய்ஸா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், காஸ்ட் டிஃபரன்ஸ். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக்ஸை மேனுவலா பிக் பண்றாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1 to 2% அளவுக்கு இருக்கும். ETFல பாசிவா இண்டெக்ஸை மட்டும் ஃபாலோ பண்றதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.03%ல இருந்து 0.8% வரைக்கும் தான் இருக்கும். பெரும்பாலும் கம்மி. செகண்ட் ஒன், பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா. SPIVA இந்தியான்ற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்தியாவோட லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல 66% ஃபண்ட்ஸ் தாங்க பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதாவது 3ல 2 ஃபண்ட் மேனேஜர்ஸ் சிம்பிளா நிஃப்டி 50 ஃபாலோ பண்ணியிருந்தா கிடைக்கும் ரிட்டர்னை கூட தர முடியல. இது 1 இயருக்கு மட்டும் இல்ல, லாங் டேர்ம்ல 10-15 இயர்ஸ்ல பார்த்தா இந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரேட் இன்னும் அதிகமா இருக்கு. தேர்ட் ஒன், டிரான்ஸ்பரன்சி. ETFல அதை ட்ராக் பண்ற இண்டெக்ஸ்ன்ற ஹோல்டிங்ஸ் எப்பவுமே ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆக்டிவ் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் என்ன ஸ்டாக்ஸ் பை பண்றாங்கன்னு செல் பண்றாங்கன்னு நேரடியா தெரியாது. குவார்டர்லி டிஸ்க்ளோசர்ஸ் மட்டும்தான். ஃபோர்த் ஒன், சிம்பிளிசிட்டி. ETFல இந்த ஃபண்ட் மேனேஜர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரான்னு ஒவ்வொரு வருஷமும் அனலைஸ் பண்ண தேவையில்லை. இண்டெக்ஸை ஃபாலோ பண்றது, ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அப்படியே ஃபண்டும் மூவ் ஆகும். ஆனா ஒரு ஹானஸ்ட் பாயிண்ட், ஒரு சில ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கன்சிஸ்டன்டா பெஞ்ச் மார்க்கை பீட் பண்றாங்க. எஸ்பெஷலி மிட் கேப், ஸ்மால் கேப் கேட்டகரிஸ்ல அங்க ஸ்டாக் பிக்கிங் ஸ்கில் வேல்யூ சேர்க்குது. ஆனா அப்படிப்பட்ட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் ETF ஒரு சேஃபர், சிம்பிளர் டிஃபால்ட் ஆப்ஷனா இருக்கு பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆனா கைஸ், இந்த 5 ETFஸும் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரேம்வொர்க் மட்டும்தான். உங்க கோல்ஸ், ரிஸ்க் அப்பிடைட், எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ பொறுத்து தான் கரெக்ட் அலோகேஷன் வரும். இது எந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாக் ஃபண்டுக்கும் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜென்ரல் எஜுகேஷன் கான்டென்ட் மட்டும்தான். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் ஃபேக்ட் ஷீட் நம்பர்ஸ் செக் பண்ணி தேவைப்பட்டா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட பேசுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக்கோட சந்திக்கலாம். பை பாய்.